ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ராஜயோகம் டிவியில ஒவ்வொரு நாளும் புதிய புதிய ஆன்மீக தகவலை பார்த்துட்டு வரும். அந்த வகையில இன்னைக்கு ஆன்மீக தகவலை எடுத்து சொல்றதுக்காக ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். பொதுவாக இந்த ராசியில் பிறந்தேன்னா சூப்பர்ப்பா, உனக்கு காலத்துக்கும் பிரச்சனையே இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பாக இந்த ராசியில் பிறந்தா விளங்கவே விளங்காது, இந்த ராசிலேயே போய் பிறந்த அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. எந்த ராசியின் அடிப்படையில் யோகம் அவங்களுக்கு வரும், தடையில்லா வெற்றி கிடைக்கும் சார்? அதாவது யோகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ராசியை மட்டுமே மையமாக வைத்து யோகம் கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிறத உண்மை. ஆனால் யோகம் அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தை பொறுத்து. ஒருவருடைய ஜாதகம், நான் நிறைய முறை சொல்லியிருக்கிறேன், ஒரே ராசியில் பல கோடி பேர் இருப்பாங்க, ஒரே நட்சத்திரத்தில் பல கோடி பேர் பிறந்திருப்பாங்க. ஒரே ராசி நட்சத்திரம் அப்படிங்கிறத விட ஒரே லக்கணத்தில் பல கோடி பேர் பிறந்திருப்பாங்க, பல கோடி பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, பல கோடி பேர் வாழ்ந்து முடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது உண்மை. ஆனால் ஒரே ஜாதகம் அப்படிங்கிறது ஒருவருக்கு இருக்கக்கூடிய ஜாதகம் மற்றவருக்கு வாராதங்கிற விஷயத்தை நான் சொல்லியிருக்கிறேன். சொல்கிறாங்க இல்லையா, என் ராசிக்கு எதுவுமே சரியே வரமாட்டேங்குது அப்படிங்கிற விஷயத்தை கொஞ்சம் கடினமான வார்த்தைகளில் கூட நிறைய பேர் சொல்லுவாங்க. எனக்கு நல்லது நடக்கலை அப்படிங்கிறத விட இந்த நாசமாங்கிற கெட்ட வார்த்தையை நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது உண்மைதான். அந்த மாதிரியான வார்த்தைகளை ஜாதக ரீதியாக சாஸ்திர ரீதியாக நீங்கள் பயன்படுத்த வேண்டாம். அப்படி பயன்படுத்தக்கூடிய காலங்கள் அப்படி பயன்படுத்தக்கூடிய அமைப்பு இருந்தது அப்படின்னா யோகம் வரும் பொழுது கூட அந்த யோகம் உங்களுக்கு அமையாது, நிலையாது அப்படிங்கிற விஷயத்தை உங்களுடைய வாழ்க்கையில் அனுபவ ரீதியாக நீங்களே புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது உண்மை. அந்த வகையில் இந்த மாதிரியான யோகம் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்தந்த ராசிக்குத்தான் யோகம் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. ஆனால் இந்தந்த ராசிக்கு நல்லது அப்படிங்கிறத சொல்லலாம். எதனால்? அதாவது வருட கோள்கள் இருக்கு இல்லையா, வருட கோள்கள் என்று சொல்லக்கூடிய சனி பகவான், ராகு பகவான், கேது பகவான், குரு பகவான், இந்த கிரகங்களுடைய கோச்சாரத்தை பொறுத்து இந்தந்த ராசிகளுக்கு நல்லது, இந்தந்த ராசிகள் கவனமாக இருக்கணுங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. ஆனால் அது வெறுமனே கோச்சார பலன்கள் மட்டும்தான். இந்த வருஷத்தில் சனி பகவான் இந்த ராசிக்கு எந்த இடத்துல இருக்கிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி நன்மை அல்லது அதுக்கு தகுந்த மாதிரியான அனுபவம். அதே மாதிரி இந்த வருஷத்தில் ராசி, அதாவது குரு பகவான் உங்கள் ராசிக்கு எத்தனை இடத்துல இருக்கிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி நன்மை அல்லது அதுக்கு தகுந்த மாதிரியான அனுபவம் அப்படிங்கிறது உண்மை. ஆனால் இந்த ஒரு வருஷம் மட்டுமே இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமோ 4ஆம் இடமோ 3ஆம் இடமோ இந்த ஒரு வருடம் மட்டுமே இருக்கக்கூடிய கோச்சார ரீதியாக சொல்லக்கூடிய இந்த குரு பகவானுக்கு அடுத்து நீங்கள் பிறக்கும் பொழுது ஜனனகால ஜாதகத்தில் இதே குரு பகவான் எந்த இடத்துல இருந்துகிட்டு இருக்கிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு சொந்த வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறது உண்மை. என் ராசிக்கு சரியில்லை, என் ராசிக்கு சரியில்லை அப்படின்னு புலம்புறதை விட உங்கள் ஜாதகத்தை பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ராசிக்கு எப்போ சரியாக இருக்குங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்க முடியும். சரியில்லை சரியில்லை அப்படின்னு புலம்புறதை விட எப்போ சரியாகுங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதற்கு ராசி பலன் மட்டுமே காரணம் இல்லை, உங்களுடைய ஜாதக பலன் மட்டும்தான் காரணம்ங்கிற விஷயத்தை நான் உறுதியாகவே சொல்ல முடியும். சாதாரணமாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாய் 7 குட்டி போட்டுது. 7 குட்டி போட்ட அந்த நாயில் ஒரு நாய் பார்த்தீங்கன்னா இங்கே சென்னையில் ஏசி காரில் பிரபல நடிகையோட மடியில் உட்காந்து போகக்கூடிய பாக்கியத்தை அடைஞ்சது. அந்த 7 நாய்களுக்கு ஜாதகம் கணிச்சேன். ஒரு வகையில் அது முட்டாள்தனமாக இருக்கக்கூடிய அமைப்பில் நிறைய பேர் கேலி பண்ணி கிண்டல் பண்ணி சிரித்தாங்க. இருந்தாலும் இந்த 7 நாய்களும் அடுத்தடுத்து குட்டி போட்டால் கூட இந்த நாய் குட்டி பிறந்த நேரம் நல்ல நேரமாக இருக்குது, மிகப்பெரிய அதிர்ஷ்ட நேரமாக இருக்குது. அந்த ஹோரை அப்படிங்கிறது மிகப்பெரிய அமைப்பாக இருந்துட்டு இருக்குது. அது கண்டிப்பாக சொகுசான வாழ்க்கை வாழும்னு சொல்லும் பொழுது கூட இருக்கக்கூடிய நிறைய பேர் சிரிச்சாங்க. நாய்க்கு எப்படி நல்ல நேரம் வரப்போகுது, 4 ரோட்டுக்கு போனால் சாப்பாடு கிடைக்கும், சாப்பிட்டு இருக்க போது நல்லா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் குறிப்பிட்ட அந்த 7 நாய் குட்டிகளில் ஒரு நாய் போட்ட 7 குட்டிகளில் ஒரு நாய் குட்டி மட்டும் பார்த்தீங்கன்னா சென்னையில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பிரபல நடிகையுடைய வீட்டில், அதுவும் ஏசி காரில், குளிர் சாதன வசதி பொருத்தப்பட்ட காரில் வாக்கிங் போகக்கூடிய அளவுக்கு, ஊரை சுற்றி பார்க்கக்கூடிய அளவுக்கு சொகுசான வாழ்க்கையை மவுசாக வாழ்ந்தது அப்படிங்கிறது உண்மை. எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா அது யாராக இருந்தாலும் ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு யோகம் இருக்குதா, அப்படி இருக்கக்கூடிய யோகம் எந்த வயசில் வருது அப்படிங்கிற விஷயத்தை நிச்சயமாக சொல்ல முடியும் அப்படிங்கிறது உண்மை. வெறுமனே ராசி பலன், குரு பயிற்சி, சனி பயிற்சியை பார்த்துட்டு எனக்கு நல்லது நடக்கலை நல்லது நடக்கலை அப்படின்னு நீங்கள் புலம்பிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதாவது ஒரு நாய்க்கு கூட எலும்பு துண்டு கிடைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் முயற்சி பண்ணித்தான் ஆகணும். 4 நாய் வரும்பொழுது போட்டுத்தான் ஆகணும். தேவையில்லாமல் புலம்பல் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் விட்டுட்டு உங்களுடைய வாழ்க்கையில் உழைப்பு அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அல்லது உண்மை அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நன்மையான வாழ்க்கையை யாராக இருந்தாலும் வாழ முடியும். சார், செல்ல பிராணிகளுக்கு கூட தடையில்லா வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது சொல்ல முடியுமா சார்?
தாராளமாக. அதாவது செல்ல பிராணிகளையும் கணிக்க முடியும், ஜாதக ரீதியாக தொல்லை தரக்கூடிய உங்களுடைய பிள்ளைகளையும் கணிக்க முடியும். தாய் தம்ப சம்மந்தப்பட்ட விஷயங்களை, தாய் அப்படிங்கிறது மிகப்பெரிய மகத்துவமாக இருந்தால் கூட சாதாரண வாக்கிங் போகிறதுக்கு கூட தாயை தவிர்த்துட்டு நாயை கூட்டிகிட்டு போகிறோம் இல்லையா, அந்த விஷயம் கூட கிரகநிலை காரணமாக எந்த அமைப்புன்னு சொல்ல முடியும். அதாவது தன்னுடைய சொந்த தாயை, பெத்த தாயை மதிப்பில்லாமல் பேசக்கூடிய காலங்களும் நம்ம நேரில் பார்த்துட்டு இருக்கிறோம், அக்கம் பக்கத்தில் கவனிக்கிறோம். ஆனால் செல்ல பிராணி என்று சொல்லக்கூடிய இந்த நாயை கூட வாங்க போங்க என்று பேசக்கூடிய, மரியாதை கொடுக்கக்கூடிய காலத்தையும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஆக கண்டிப்பாக ஜாதகத்தை கணிக்கும் பொழுது கண்டிப்பாக, ஏன் 30 வயசு கணவரை கூட வாடா போடா என்று செல்லமாக அழைக்கக்கூடிய காலமாக இருந்துகிட்டு இருக்குது. 3 மாத குழந்தையை வாங்க போங்க என்று பேசக்கூடிய காலமாகவும் இந்த காலம் வந்துட்டு இருக்குது. இது எல்லாவற்றுக்கும் கிரகநிலைகள் காரணம் அப்படிங்கிற விஷயத்தை உறுதியாக சொல்ல முடியும். அந்த காலத்தை பொறுத்தளவுக்கு ஒரு கிராமத்தில் ஒருவர் 10ஆவதுக்கு மேலே படித்தார் அப்படின்னா அவர் SLC படிச்சுட்டாரு, BUC படிச்சுட்டார் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அடையாளம் வந்துட்டு இருந்தது. இன்றைக்கி எல்லா பேருமே பார்த்தீங்கன்னா அது ஏழையாக இருந்தாலும் நடுத்தர வர்க்கமாக இருந்தாலும் 1க்கு 2 டிகிரி 2 பட்டம் வாங்கக்கூடிய ஒரு காலம் வந்துட்டு இருக்குது. அதற்கும் ஜாதகம் காரணங்கிற விஷயத்தை நான் அந்த காலத்திலே சொல்லி வச்சிருந்தேன். எதனால் அந்த காலத்தில் ஜாதக சம்பந்தப்பட்ட விஷயங்களை கணிக்கும் பொழுது இந்த சூரிய பகவானும் புதன் பகவானும் தனிச்சு அல்லது 2-3 கட்டங்களுக்கு மேலே பிரிஞ்சிருப்பாங்க. ஆனால் கடந்த 20-30 வருஷமாக பார்த்தீங்கன்னா எந்த ஜாதகத்தை எடுத்தாலும் ஒன்று ஜாதகத்தில் புதன் சூரியன் இணைந்து புதார்த்தி யோகம் இருக்கும், அல்லது புதனுக்கு பக்கத்து கட்டத்தில் சூரியன் இருந்துட்டு இருக்கும். அப்போ கல்வி அப்படிங்கிற விஷயத்தில் களை கட்டி கொடி கட்டி பறக்கக்கூடிய அமைப்பு வரும் அப்படிங்கிற விஷயத்தை அந்த காலத்தில் சொல்லி வச்சிருந்தேன் அப்படிங்கிறது உண்மை. அதாவது ஒரு சில விஷயங்களை சொல்லும் பொழுது எள்ளி நகையாடக்கூடிய உலகமாக இருந்துகிட்டு இருக்குது. என்னை பொறுத்தளவுக்கு 2 கழுதையை போட்டோ பிடிச்சி என்னை பார் யோகம் வரும் அப்படின்னா நம்புகிற கூட்டத்தை நான் திருத்த வரல. ஆனால் ஜாதகம் சாமி அப்படிங்கிற விஷயத்தை உண்மையாலுமே நல்லவராக, உண்மையாலுமே கஷ்டப்படக்கூடிய நேர்மையான உள்ளங்களுக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆன்மீகம் அப்படிங்கிற விஷயத்தை கையில் எடுத்து அந்த ஆறுதலை மற்ற யாராலும் கொடுக்க முடியாத ஆறுதலை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஆன்மீகத்துக்கு இருக்குது அப்படிங்கிறது நம்ம நிகழ்ச்சியினுடைய அடிப்படை சிறப்பு. சார், ஆணித்தனமான விளக்கத்தை ரொம்ப இயல்பாக சொல்லி முடிச்சிங்க சார். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி சார். நன்றி. நம்ம ராஜயோகம் டிவியில் ஒவ்வொரு நாளுமே ஆன்மீக தகவல், மாத ராசி பலன், தின ராசி பலன் ஒளிபரப்பாயிட்டிருக்கு. ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கான அதிர்ஷ்ட எண், உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம், உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள், இது எல்லாத்துக்கும் மேலே ஒவ்வொரு நாளுமே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம், இது போன்ற விஷயங்களை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வணக்கம். திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலுமில்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.